பிரியமான பெற்றோர்களே, பிள்ளைகளே, சகோதர சகோதரிகளே, நாங்கள் ஒரு மதிய வேளையிலே மதிய உணவு அருந்தி கொண்டிருக்கின்ற பொழுது எங்களது மேசையிலே நாங்கள் பகிர்ந்து கொண்ட ஒரு அனுபவத்தை உங்களோடு பகிர்ந்து கொண்டு இறை வார்த்தைக்குள்ளே கடந்து செல்லலாம் என்று நான் ஆசைப்படுகிறேன். அருட்தந்தை அவர்கள் நமது பங்கிலே நடந்த ஒரு மரண சடங்கிற்கு செல்கின்றார். இறந்த நபருடைய உடலை ஆசீர்வதித்து சேமட் காலையிலே அவரது உடலை அடக்கம் செய்வதற்காக பொருளையில் இருக்கின்ற அந்த கணத்தைக்கு சக குருவோடு அவர் சென்றிருந்தார். அந்த உடலானது அடக்கம் செய்யப்பட ஆயத்தப்படுத்தி இருந்த அந்த இடத்திலே அந்த உடலை தாங்கிய அந்த பெட்டியானது அவர்கள் அடக்கம் செய்வதற்காக ஆயத்தப்படுத்தி இருந்த அந்த குழியினுள் வைப்பதற்கு கொஞ்சம் கடினமாக இருந்தது. ஏனென்றால் அந்த குழி அந்த பெட்டியை விட மிகவும் குறுகியதாக இருந்தது. அந்த இடத்திலே கூடியிருந்தவர்கள் அந்த குழியை இன்னும் கொஞ்சம் பெரிதாக தோண்டுவதற்காக முற்பட்ட வேளையிலே அந்த குழிக்கு அருகிலே இருந்த இன்னொரு குழியிலே 2 நாட்களுக்கு முன்பாக அடக்கம் செய்யப்பட்டிருந்த ஒரு தந்தையினுடைய உடலானது அந்த குழிக்கு அருகிலே அடக்கம் செய்யப்பட்டிருந்ததாம். அவர்கள் குழியை பெரிதாக்குகின்ற பொழுது அவர்கள் பயன்படுத்திய அந்த ஆயுதங்கள் அந்த குழியில் அருகில் இருந்த குழிக்கு கொஞ்சம் அதுக்குள்ளே போனபடியினால் அந்த மையத்திற்கு வந்திருந்த அந்த நபர்களிலே இருந்த ஒரு நபர் அந்த அடக்கம் செய்யப்பட்ட அந்த குழியினுடைய தந்தையினுடைய மகன், அருகிலே இருந்த குழியில் அடக்கம் செய்யப்பட்டிருந்த தந்தையுடைய மகன். அமைதியாக இருந்த அந்த சூழல் ஒரு நிமிடத்திலே வன்முறை கலகமாக உருவெடுக்க ஆரம்பித்தது. எனது தந்தையினுடைய குழிக்குள் உங்களது அந்த ஆயுதம் சென்றால் உங்களது இறந்த நபருடைய இந்த உடலை நான் அடக்கம் செய்ய விட மாட்டேன். எனது தந்தை அங்கு அமைதியாக இளைப்பாற வேண்டும். உங்களுக்கு எனது தந்தையினுடைய உடல் அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற அந்த குழிக்குள்ளே மண்வட்டியை வைப்பதற்கு அதிகாரம் கிடையாது என்ற வாக்குவாதம் கொஞ்சம் அதிகமாக வன்முறையாக மாறத் தொடங்கியது. பிரியமானவர்களே, இந்த சம்பவத்தை நான் மிகவும் அழகாக உங்களிடத்திலே வர்ணிக்கிறேன். ஆனால் அங்கே இருந்த அருட்தந்தை அந்த சம்பவத்தை மிகவும் வேதனைக்குரிய விதத்திலே ஒரு கலவரம் நடக்கின்ற ஒரு சூழலாக ஒரு மயானம் அங்கு மாறுகின்றது. இறந்த எனது தந்தை இங்கு அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார். உங்களது உறவினருடைய உடல் இங்கு வைப்பதற்கு இடம் காணாதபடியினால் எனது தந்தையினுடைய உடல் அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற இந்த இடத்திலே நீங்கள் மண் வட்டியை வைக்க முடியாது. ஆனால் 2 பேரும் சொந்தக்காரர்கள் தான். பிரியமானவர்களே, நாங்கள் வாழ்கின்ற பொழுதும் நாங்கள் வாழ்ந்த பிற்பாடும் நாங்கள் ஒருவர் இன்னொருவரை மன்னிப்பதற்கும் ஏற்றுக்கொள்வதற்கும் நமது மனம் இலகுவிலே விடுவது கிடையாது. இது கட்டுக்கதையல்ல, கற்பனையும் அல்ல. நமது வாழ்க்கையிலே நாங்கள் பார்க்கின்ற உண்மையான சம்பவங்கள். இன்றைய 1ஆம் வாசகம், 2ஆம் வாசகம், நற்செய்தி, இவை 3னுடைய மைய கருத்துக்களும் பிரியமானவர்களே, நாங்கள் வாழ்கின்ற பொழுது நமக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகளை நாங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நாங்கள் குடும்பத்திலே ஒரு கணவராக, ஒரு மனைவியாக, ஒரு பிள்ளையாக நாங்கள் வாழ்கின்ற பொழுது எனது பெற்றோரை நான் அன்பு செய்யாவிட்டால், எனது பிள்ளைகளை நான் அன்பு செய்யாவிட்டால், எனது மனைவியை நான் மன்னிக்காவிட்டால், எனது கணவரை நான் மன்னிக்காவிட்டால், எனது உறவுகளுக்கு இடையிலே நான் உறவின் பாலமாக
வாழாவிட்டால் நான் இறந்த பிற்பாடு கவலைப்படுவதிலே எதுவிதமான பயனும் கிடையாது. நாங்கள் இறந்த பிற்பாடு ஐயோ நாங்கள் அதை செய்யவில்லையே, நாங்கள் எனது பிள்ளையை மன்னித்திருக்கலாமே, எனது பெற்றோரை நான் அன்பு செய்திருக்கலாமே, எனது பெற்றோர் வயது முதிர்ந்த காலத்திலே நான் அவருக்கு துணையாக இருந்திருக்கலாமே, எனது உறவுகளுடைய பேச்சை கேட்டு எனது பெற்றோரை நான் வெறுத்து ஒதுக்காமல் அவர்கள் வயது முதிர்ந்த தருணத்திலே அவர்களுக்கு நான் துணையாக இருந்திருக்கலாமே என்று நாங்கள் இறந்த பிற்பாடு கவலைப்பட்டு பயன் கிடையாது. ஆண்டவர் நமக்கு தருகின்ற இந்த வார்த்தையானது பிரியமானவர்களே, நாங்கள் வாழ்கின்ற பொழுது நாங்கள் அடுத்தவருக்கு அவர் நமக்கு தந்த அன்பை கொடுக்கின்ற மக்களாக வாழ இன்று நாங்கள் அழைக்கப்படுகின்றோம். பிரியமான மறை பாடசாலை பிள்ளைகளே, இன்றைய நற்செய்தியிலே நீங்கள் கேட்ட நற்செய்தியினுடைய 2 நபர்களை வர்ணிக்கப்படுகின்றது. முதலாவது செல்வர், செல்வம் படைத்த ஒரு நபர். இரண்டாவது யாரு விளங்கல? யாரு? லாசர். பிரியமானவர்களே, இறை வார்த்தையிலே மிகவும் குறுகிய ஒரு பகுதியில்தான் பெயர்கள் கொடுக்கப்படும். ஆனால் இன்றைய நற்செய்தியிலே இந்த லூக்காஸ் நற்செய்தியாளர் லாசருடைய பெயரை நமக்கு கொடுக்கின்றார். ஏனென்றால் கடவுளுடைய எண்ணங்கள் நம்முடைய எண்ணங்களுக்கு அப்பாற்பட்டவை. கடவுளுடைய திட்டங்கள் நமது திட்டங்களுக்கு அப்பாற்பட்டவை. கடவுள் லாசரை இன்றைய நாளிலே முக்கியத்துவப்படுத்துகின்றார். ஏனென்றால் செல்வம் படைத்தவர்களுக்கு மீட்பு கிடையாது என்பது அல்ல அவருடைய செய்தி. மாறாக எவன் ஒருவன் கிறிஸ்துவனுடைய அன்பை அவர் வாழ்கின்ற காலத்திலே அடுத்தவரோடு பகிர்ந்து கொள்கிறார்களோ அவைகள்தான் மனித வாழ்வினுடைய விழுமியங்கள். அவைகள்தான் கிறிஸ்துவினுடைய உடல் உடைக்கப்படுகின்ற அந்த தருணம். ஏனென்றால் கிறிஸ்து நம்மோடு வாழ்கின்ற தருணத்திலே அவர் நமக்கு விட்டு சென்றது ஒன்றைதான். உங்களை நீங்கள் அன்பு செய்வது போல ஒருவர் மற்றவரை அன்பு செய்வாயாக. கடவுள் என்றால் நாங்கள் பெரிதாக கற்பனை கோட்டை கட்ட தேவையில்லை. கடவுள் என்பது 3 வார்த்தைக்குள்ளே அடக்கிவிட முடியும். ஆனால் அந்த 3 வார்த்தைகளுக்கு சக்தி அதிகம். அவைதான் அன்பு. கடவுள் என்பது அன்பினுடைய உண்மையான வெளிப்பாடு. ஆகவே அவருடைய பிள்ளைகளாகிய நாங்கள் கடவுளை பிரதிநிதித்துவம் படுத்துகின்ற மக்களாக, கிறிஸ்தவ மக்களாக நாங்கள் மாற வேண்டும். இன்றைய நற்செய்தியிலே லாசருடைய அந்த பெயர் குறிப்பிடப்பட்டதும் அவர் வாழ்ந்த காலத்திலே அவர் கடவுளுக்கு பிரமாணிக்கமாக இருந்தார். கடவுளுடைய அன்பை அவர் அவருடைய மறுவுலக வாழ்விலே அவர் நிறைவாக பெற்றுக்கொள்கின்றார். கடவுள் யாரையும் தண்டிப்பது கிடையாது, கடவுள் யாரையும் வெறுத்து ஒதுக்குவது கிடையாது. ஆனால் அவர் நமக்காக காத்து கொண்டிருக்கின்றார். அவரது அன்பை நாங்கள் பெறுவதற்கு அவரிடத்திலே செல்ல வேண்டும். அவரிடத்திலே பெற்றுக்கொண்ட அன்பை நாங்கள் அடுத்தவரிடத்திலே பகிர்ந்து கொள்ள இன்றைய நாளிலே நாங்கள் அழைக்கப்படுகின்றோம். ஆனபடியினால பிரியமானவர்களே, ஒரு நிமிடம் நமது கண்களை மூடியவர்களாக நம்முடைய வாழ்விலே நாங்கள் நமது அன்பை நமது குடும்பத்திலே என்னுடைய பெற்றோருக்கு நான் அன்பு செய்ய தவறிய தருணங்களுக்காக ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்போம். எனது பெற்றோர்கள் வயது முதிர்ந்த காலத்திலே அவர்களை நான் பராமரிக்க தவறிய தருணங்களுக்காக ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்போம். எனது குடும்பத்திலே எனது மனைவியை நான் மன்னித்து அன்பு செய்து ஏற்றுக்கொண்டு வாழ தருணங்களுக்காக மன்னிப்பு கேட்போம். எனது கணவரை நான் அன்பு செய்து அவரோடு அன்புறவிலே நான் வாழ தவறிய தருணங்களுக்காக
ஆண்டவரிடத்திலே நாம் மன்னிப்பு கேட்போம். நமது பங்கிலே நாங்கள் அடுத்தவரை மன்னித்து ஏற்றுக்கொண்டு பகிர்ந்து கொண்டு வாழ தவறிய தருணங்களுக்காக ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்போம். அன்பை வெளிப்படுத்துகின்ற கிறிஸ்தவ மகளாக நாங்கள் வாழ இந்த திருப்பலியிலே ஆண்டவரிடத்திலே நம்பிக்கையோடு வரம் கேட்டு மன்றாடுவோம். ஆமென்.